ஆண்டவர் நம்ம சந்திக்காத முன்னாடி இருக்கிற மனுஷன் யார்? நம்ம இந்த ரட்சிப்பு நமக்கு அறியாததுக்கு முன்னே நம்ம யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசம் போன கெட்டு போகிற பழைய மனுஷன். நம்ம யாருன்னா கெட்டு போகிற மனுஷன். நம்ம நீதிக்கு போகிறவங்க கிடையாது. மனுஷன் யாரும் நீதிக்கு போகிற மனுஷன் கிடையாது. பரலோகத்துக்கு போகிற மனுஷன் கிடையாது. பரலோக ராஜ்யம் மூடப்பட்டது, பாதாளம் திறக்கப்பட்டது. அப்போ முந்தின மனுஷன் நீங்களும் நானும் யாரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட்டு போகிற மனுஷன். கெட்டு போகிற மனுஷன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், இந்த ஆண்டவர், இந்த ஆண்டவருடைய சமூகம், இந்த கிறிஸ்துவ மதம், கிறிஸ்துவ நம்பிக்கை, கிறிஸ்துவ விசுவாசம் நமக்கு எதை கொடுக்கும், எதை கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை கொடுக்குதோ இல்லையோ, எதை நமக்கு இதுவரை கொடுத்ததோ இல்லையோ, நான் ஒன்றே ஒன்று கொடுக்கணும். புதிய மனுஷனை நமக்கு கொடுக்கணும். இதுதான் அந்த ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூலோகம் வந்தது, அவருடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்டு போகிற மனுஷன், கெட்டு போகிற மனுஷன், மோசம் போக்கும், மோசம் போன மனுஷன், கெட்டு போன மனுஷன், பழைய மனுஷன், கெட்டு போகிற மனுஷன், மோசம் போன மனுஷன், பழைய மனுஷனை களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உண்டாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவம். புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்வது தான் கிறிஸ்துவம். நீ அநேகர் என்னென்னவோ கிறிஸ்துவான் நினைச்சிருக்கிறாங்க. மாறி போச்சு. காலம் போக 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 எல்லாமே மாறி போய்விட்டது. இந்த கிறிஸ்துவ மதம், இந்த கிறிஸ்துவ மார்க்கம், இந்த கிறிஸ்துவ நம்பிக்கை, இந்த விசுவாசம் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை நம்பினவங்க ஐஸ்வர்யவானா இல்லை. இந்த ஆண்டவரை நம்பி வந்தவங்க பெரிய அதிகாரியா ராஜாக்களா இல்லை இந்த உலகத்தில் வாழ்ந்த வரைக்கும். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னிடத்தில் இருக்கிற மோசத்தை எடுத்து போட்டாங்க, கெட்டு போகிற மனுஷனை எடுத்து போட்டாங்க, பழைய மனுஷனை களைத்து போட்டாங்க, புதிதாக ஆவி உள்ளவராகி புதிய மனுஷனை தரித்து கொண்டாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவம். எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், அதை செஞ்சார், இதை செஞ்சார், நல்லது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதெல்லாம் எது வரைக்கும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், அல்லது இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் வரும். ஆனால் இந்த புதிய மனுஷன், நாமும் மோசம் போக்குகிற மனுஷனை களைத்து போடுறது, பழைய மனுஷனை களைத்து போடுறது, கெட்டு போன மனுஷனெல்லாம் களைத்து போட்டு ஒரு புதிய மனுஷனாய் ஆவி உள்ளவர்களாக ஆடுது, நம்ம எங்கேயோ நம்மை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் வாசியுங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு. என்னத்தை களைத்து போடணுமா? 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அங்க சொல்றாரு, எபேசியரில் சொல்றாரு, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க, பழைய மனுஷனை களைத்து போடுங்க, கெட்டு போகிற மனுஷனை களைத்து போடுங்க அப்படின்னு அங்கே சொல்றாரு. இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புதிய மனுஷனாக ஆனவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு தன்னை களைச்சிட்டீங்க. இப்போ 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 என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, களைச்சி போட்டீங்க. கெட்டு போகிற பழைய மனுஷன் உங்ககிட்ட இல்லை. பழைய மனுஷனை களைத்து போட்டு இப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி
புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. புதிய மனுஷனை தரித்து கொண்டு. அப்போ ஒரு சபையை பார்த்து நாம் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு வருகிற சபையில் வருகிற தேவ ஜனங்களை பார்த்து சொல்ல வேணும் அப்படின்னா, நீங்கள் பெருசாக ஆசீர்வதிக்கப்பட்டீங்களே. இன்றைக்கி நம்ம நம்ம என்ன சொல்கிறோம், என்னை இதிலேருந்து சுகமாக்கினார், நம்ம இதிலேருந்து தூக்கினார், நம்ம அதிலேருந்து எடுத்தார், அங்கே கொடுத்தார், நான் பணமே இல்லாமல் இருந்தேன். அப்படி பார்த்தா கீழே வந்து ஒரு 10 ரூபா கிடைச்சிது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு இது இல்லாமல் இருந்தது, அது இல்லாமல் இருந்தது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் இங்கே எதற்காக பிரதானமாக நம்ம அழைக்கப்பட்டோம் அப்படின்னா, தன்னை சிருஷ்டித்தவருக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள தான் ஆண்டவர் நம்ம அழைச்சார். புதிய மனுஷனை தரித்து கொள்ள தான். இந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்கிற போது ஆசீர்வாதம் தானாக வரும், நல்ல வேலை தானாக வரும், நல்ல வாழ்க்கை துணை தானாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு நம்ம அடைஞ்சிருவோம். இந்த பூரண அறிவு நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை கொடுக்கும். இந்த பூரண அறிவு பரிசுத்தத்துக்குள்ளா நடத்தும், கெட்டு போகிறத விட சொல்லும், தேவையில்லாத காரியங்களை எடுத்து போட சொல்லும், உத்தமனாய் நம்ம மாற்றும். இந்த உத்தமம் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை கொடுக்கும், பொருளை கொடுக்கும், நல்ல மனுஷனை கொடுக்கும். எது கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிதாக்கப்பட்ட மனுஷனாய் நாம் சிருஷ்டிக்கப்படுகிற போது, கெட்டுப்போன மனுஷனை நாம் களைத்து போடுகிற போது. இனி நான் சொல்லுவேன், அநேக பழைய மனுஷனை களைத்து போடாமலே நான் சொல்லுவேன், புதிய மனுஷன் ஆகாமலேயே. ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இன்றைக்கு உயர்வு இல்லை, ஏன் இன்றைக்கு சந்தோஷம் இல்லை, ஏன் இன்றைக்கு சமாதானம் இல்லை, ஏன் இன்றைக்கு திருப்தி இல்லை, எவ்வளோ வந்தாலும் ஏன் போத மாட்டேங்குது? அந்த அறிவு, பூரண அறிவு நமக்கு இல்லை. பழைய மனுஷனை களைத்து போடுகிற எண்ணம் நமக்கு இல்லை. உண்மையான கிறிஸ்தவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா, புதிதாக மனுஷன் கெட்டு போடுறதை விட்டுட்டான், பழைய மனுஷனை விட்டுட்டான், புதிதாய் மனுஷனாய் மாறுகிறான். அந்த புதிதான மனுஷன் அவனுக்கு என்ன ஆண்டவர், அந்த புதிதான தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மனுஷனாக மாறுகிறான். நான் சொல்லுவேன், ஒரு மனுஷன் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறுகிற போது தேவன் அவனுக்காக படைத்த சுதந்திரத்தெல்லாம் அவன் பெற்றுக்கொள்றான். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமா பெற்றுக்கொள்றான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான வீடை பெற்றுக்கொள்கிறான், நல்ல உணவை பெற்றுக்கொள்கிறான், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறான், சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறான், தேவனுடைய சமூகத்தை பெற்றுக்கொள்கிறான், தேவனுடைய உலாவுகிறதை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் தான் புதிய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன். பழசெல்லாம் களைத்து போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு புதிய மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனாக மாறுகிற போது அவனுக்கு தானாக எல்லாமே ஆண்டவர் தருவான். புதிய தேவனை அறிகிற அறிவு அவனை இந்த உலகத்துக்குண்டான அறிவுகளை கொண்டு போய் வரும். இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும், எப்படி நம்ம முன்னேறணும், எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், எப்படி நான் நடக்கணும் என்கிற அறிவு தானாய் அவனுக்குள்ளாக, எப்படி வாழணும், நமக்கு பணம் வந்துடுச்சா அதை எப்படி வச்சு அனுபவிக்கணும், பணம் இல்லையா அந்த பணம் இல்லாத நேரத்தில் எப்படி நம்ம நடக்கணும் என்கிற அறிவை இது போதிக்கும். அந்த புதிய மனுஷன் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த அறிவு நமக்கு போதிக்கும். நீங்கள் வாசிங்கள், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 18:1-4 உள்ள ஒரு வசனங்களை. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து, பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்திலே அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனோ பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருப்பான். ஆமென். நீங்கள் கவனிங்க,
ஒரு புதிதாகப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிற மனுஷன், புதிதாய் களைத்து பழைய மோசம் போக்குகிற, பழைய ஏமாற்றுகிற, பிசாசு வஞ்சிக்கிற, அதெல்லாம் களைத்து போட்டால் நான் சொல்லுவேன், இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்திலே அழைத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருக்கும். ஆமென். புதிய மனுஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தின சுருக்கமாக இந்த கால வேளையிலே ஆவியானவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம், பிள்ளையை போல, ஒரு பிள்ளையை போல, ஒரு சின்ன குழந்தையை போல. வஞ்சிக்கப்படாத மனம் எது? தேவ சாயலுக்கொப்பான மனம் எது? தேவனை அறிகிற அறிவிலே பூரணப்பட்ட மனம் எது? பழைய மனுஷனை களைத்து போட்ட மனசு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் நான் சொல்லுவேன், ஏதோனிலே வஞ்சிக்கப்படாத இருந்தபோது, மோசம் போக்காத இருந்தபோது பிள்ளையை போல இருந்தாங்க. அவங்க ஒரு சிறு பிள்ளையை போல. அவங்களுக்கு ஒரு ஆடை கூட இல்லை, ஆடை அவசியமாக இல்லை. மகிமை, தேவனுடைய மகிமை அவர்களின் நிர்வாணத்தை மூடி இருந்தது. தேவனுடைய சாயல் மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடி இருந்தது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், எதுக்கு கிறிஸ்தவன் என்ன நடந்தாலும் அவன் வாழ்க்கையில் அவமானம் படமாட்டான், அவமானம் அவன் அடைய மாட்டான். அவ்வளோ சீக்கிரத்தில் அவனுக்கு கோபம் வராது, அவ்வளோ சீக்கிரத்தில் அவன் அவமானம் அடைய மாட்டான், அவன் தாத்துவான். எப்படி இந்த தாழ்மை வருகிறது? ஒரு சிறு பிள்ளையை போல தாழ்மை ஏன் வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சொல்லுவேன், பிள்ளையை போல அவன் மாறினவன், பிள்ளையை போல அவன் மாறின, தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டவன், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறவன், பிள்ளையை போல. இது ஏன் நமக்கு நம்ம சூழ்ந்து எதற்காக நமக்கு பிரச்சனை? குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? ஏன் அக்கம் பக்கத்தில் பிரச்சனை? ஏன் குடும்ப உறவுகளில் நமக்கு பிரச்சனைனா, நம்ம தாழ்த்துறது கிடையாது, நமக்கு தாழ்மை கிடையாது. நம்ம எண்ணங்களே சரி மோசம் போக்கின ஒரு எண்ணம். யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் இப்படி ஆக்கும். நான் சொல்லுவேன், நம்மை ஒரு பொருட்டாவே முதல்ல எண்ணாதீங்க. நம்ம படித்திருக்கலாம், பணம் வைத்திருக்கலாம், வீடு வைத்திருக்கலாம், வாசல் வைத்திருக்கலாம், பெரிய பதவி நமக்கு இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல வசதி வாய்ப்புகளோடு நம்ம இருக்கலாம். ஆனால் அதை ஒரு பொருட்டா நம்ம எண்ணவே கூடாது. இதை ஒரு பொருட்டா நம்ம இருக்கிறதை ஒரு பொருட்டா நம்ம எண்ணலைன்னா, இல்லாததையும் ஒரு பொருட்டா நம்ம எண்ண மாட்டோம் வாழ்க்கையில். ஐயோ எனக்கு இல்லையே, எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பொருட்டா நம்ம நினைச்சோம்னா, நமக்கு இல்லாததையும் நம்ம ஒரு பொருட்டா, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே நம்ம எண்ண மாட்டோம். இருக்கிறதை ஒரு பொருட்டா அதை நினைக்க நம்ம கற்றுக்கொண்டோமானால், நமக்கு இல்லாமல் போனாலும் நம்ம கற்றுக்கொள்வோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் நிச்சயமாக ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். எனக்கு கிடைக்கிற சம்பளத்தெல்லாம் நான் ஒரு பொருட்டா நான் நினைச்சதே கிடையாது. நான் அது அப்படியே பேங்க்கில் எனக்கு விழும். மாதம் ஒரு நாள் நாங்கள் கையில் வாங்குவோம், அதை எண்ணுவோம், கொள்ளுவோம், பணம் இவ்வளோன்னு தெரியும், சம்பளம் இவ்வளோன்னு தெரியும். நீங்கள் உண்மை நீங்கள் நம்பணும். நான் உண்மையை சொல்கிறேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சரியான சம்பளம் எது கூட தெரியாது, சரியான சம்பளம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஜோயிலுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அப்போ இன்கம் சர்டிஃபிகேட்டும் ஒன்று கொடுக்கணும். அங்கே இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க. அப்போ நான் இன்கம் சர்டிஃபிகேட்டுக்காக என்னுடைய பே சர்டிஃபிகேட்டை போய் நான் எடுத்தேன். அதில் என் சம்பளத்தை, அப்போது ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படி என்பதை அன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன். இவ்வளவு சம்பளம் நமக்கு இருக்கிறது. நான் சொல்லுவேன்,
அதை நான் ஒரு பொருட்டாகவே நான் நினைக்கலைங்க. இன்றைக்கு அது போனாலும் ஒரு பொருட்டாக இருக்காது, வந்தாலும் ஒரு பொருட்டாக இருக்காது. இதெல்லாம் நமக்குள்ளாக இருக்கிறதுல எதனால் அப்படின்னா, நான் நல்லவன் என்றதுக்காக இல்லை. ஐயோ இவர் நல்லவராக்கும், இவர் சம்பளம் கூட தெரியாமல், அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவருக்குள்ளாக வருகிற போது நம்ம சொல்லுவேன், பழைய பெருமையின் மனுஷன், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா, நான் பெரிய ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் தெரியுமா, நான் இப்படி ஆக்கும், நான் நினச்சா என்ன ஒன்றா பண்ணுவேன் தெரியுமா, இன்றைக்கி நினச்சா எது ஒன்றாலும் வாங்குவேன் தெரியுமா, எனக்கு என்ன குறை. ஆண்டவர் அருமையான குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, வீட்டை கொடுத்துருக்கிறாரு, சபையை கொடுத்துருக்கிறாரு, விசாலமான இடத்துல எனக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. எனக்கு எந்த குறையுமே இல்லை. நான் பெரிய இதுவாக்கும் ஒரு நாளும் நினைச்சது, ப்ராமிஸாக நினைச்சதில்லை. சத்தியத்தை நான் சொல்கிறேன். எனக்கு மேன்மை பாராட்டுகிற எவ்வளவோ காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு மேலே 1000 பேர் இருந்தாலும் நமக்கு கீழே 100 பேராவது இருப்பாங்க. அந்த 100 பேருக்கு நம்ம மேன்மையாக இருக்கலாம், இருக்கக்கூடாது. அதுதான் சிறு பிள்ளையினுடைய இருதயம். நீ அநேகம் நினைக்கிறாங்க, இவரெலாம் சரியாக பேச மாட்டேன்றா இருக்கும், இவர் பெரிய வீடு வச்சுக்கிறாரு, இவர் பெரிய நல்லா வேலை செய்கிறாரு, இவர் அதனால் திமிர்னால பேச மாட்டேன்றாராக்கும். சத்தியமாக கிடையவே கிடையாது. அந்த எண்ணத்தில் இல்லை. என் சுபாவமே அப்படித்தான். வீணான வார்த்தைகள், ஐயா எப்படி இருக்கிறீங்க, சோத்திரம், நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறேன், அதோடு போயிடணும், அவ்வளோதான். எனக்கு அருமையான தேவன் இது எனக்குள்ளா இல்லை. இது என் ஜென்மத்தில் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கர்த்தருக்குள்ளாக நம்ம வருகிற போது நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் நம்ம மாற்றுகிறா, புதிய மனுஷனாக நம்ம மாற்றுகிறா. அந்த மாற்றம் நமக்கு இருக்கணும். பிள்ளையை போல நம்ம தாழ்த்தணும். நம்மை தாழ்த்துகிற காரியம் உன் வாயினுடைய வார்த்தையிலே தெரியும், உன் நடக்கையிலே தெரியும், உன் பேச்சிலே தெரியும், உன் அமைதியிலே தெரியும். நான் சொல்லுவேன், ஒருவன் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல அவன் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார். கிறிஸ்தவர்களே, நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக. நீங்கள் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் சரி, நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோன்னா, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக இயேசு உங்களுக்காக எனக்காக மரித்திருக்கிறார். ஆனால் அது எதனால் கிடைக்கும் அப்படின்னா, பிள்ளைகளை போல மாறாவிடு. பிள்ளைகளை போல நான் எப்படி மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் பழைய மனுஷனை கலைத்து போட்டு, மோசம் போக்கணாம் பார் ஒரு பிசாசு, இந்த பெருமையை கொடுக்கிறான் பார் பிசாசு. ஆண்டவர் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று படைத்தார். இன்னைக்கு தங்கம் நம்மளை ஆண்டு கொள்ளுது, பொருள் நம்மளை ஆண்டு கொள்ளுது, பணம் நம்மை ஆண்டு கொள்ளுது. பணம் இருந்தால் ஒரு முகம் நமக்கு இருக்கு, பணம் இல்லானே ஒரு முகம் நமக்கு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க எவ்வளவு இருந்தாலும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, எவ்வளோ குறைவானாலும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க 4 வேளை சம்பூர்ணமாக சாப்பிட தெரிந்தவங்க கிறிஸ்தவங்க. ஒரு வேளை மட்டும் இருக்குமானால் சம்பூர்ணமாக அதையும் சாப்பிட தெரிந்தவங்க தான் கிறிஸ்தவங்க. அதான் பவுல் சொல்கிறாரு, நான் எப்படியும் வாழ்வேன், தாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும். ஏனென்றால் நான் அப்படி போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எங்கே போதிக்கப்பட்டார், எங்கே இந்த அறிவை அடைந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், அவர் மனம் திரும்பி பழையும் மோசம் போக்கும் மனுஷனை கலைத்தபடினாலே, புதிய மனுஷனாய் அவர் மாறினபடினாலே. அவர் புதிய மனுஷனாக மாறுதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறாவிடில். ஒரு குழந்தைய போல. ஒரு குழந்தைக்கு அதை திட்டுறது தெரியாது, ஒரு குழந்தைக்கு அது போராமல் தெரியாது, ஒரு குழந்தைக்கு எதுவும் தெரியாது, நன்மை எது தீமை எது தெரியாது. அப்படித்தான் ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க, தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனால் மோசம் போகிற பிசாசு உள்ளே வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயலை இழந்தாங்க, தேவனுடைய சாயலை இழந்தாங்க. ஆனால் எப்போ அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய மனுஷனாக மாறுகிறது எப்போ அப்படின்னா, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல
யார் எது சொன்னாலும் நமக்கு பெருசாக கோபம் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. நான் இப்படி ஆக்கும் அப்போ அந்த எண்ணம் சுத்தமாக நமக்கு வரக்கூடாது. ஒரு பிள்ளையை போல் நம்ம யாருன்னா திட்டுவாங்களா, எதனா தேவையில்லாமல் பேசுவாங்களா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விட்டுட்டு போயிட்டே இருங்க, விட்டுட்டு போயிட்டே இருங்க. எவ்வளோ நடக்குது இந்த அக்கம் பக்கத்தில், எவ்வளோ நடக்குது, நடந்துட்டு போட்டோம். அதே ஸ்தோத்திரம், அதே காலண்டர் எடுத்து கொடுத்து, அது கேக் கொண்டு போய் கொடுத்து, ஹாப்பி நியூ இயர் பிரதர், நல்லா இருங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரோம், அப்படின்னு சொல்லிட்டு தான் வரோம். அது நம்ம சுபாவம் இல்லை, இது என்னுடைய சுபாவம் இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்போ அந்த பழைய மனுஷன் கெட்டு போன மோசம் போக்குற மனுஷன் நம்மில் களையப்படுகிறானோ, அந்த சுபாவம் நமக்கு, அந்த தேவனுக்கு சாயலுக்கு ஒப்பான சுபாவம் நமக்கு வரணும். சில பேர் நினைக்கிறாங்கப்பா, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒட்டு மொத்தம் 100% பணத்துக்குமே பிஸ்னஸுக்குமே இயேசுவை தேடி வராங்க. அது கிடைக்கலையா கோயிந்தா, அவ்வளோதான், நாமம் போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான், இயேசு விட்டுற வேண்டியது. ஜபம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது, விசுவாசம் கிடையாது. அதான் அந்த மனுஷன், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை நான் விட மாட்டேன். அப்படி இருக்கணும். அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறவன். நீ எல்லாம் கிறிஸ்தவங்க எல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, என்னம்மா மரித்தா எங்கே போவீங்க? கர்த்தருக்குள்ளாய் போவேன். வேதம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்பி பிள்ளையை போல மாறாவிட்டால், தேவ சாயலை நீ தரித்து கொள்ளாவிட்டால், நீ பழைய மனுஷனை மோசம் போக்குகிற மனுஷனை கலைக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொந்த வாயினாலே சொல்கிறார், சொந்த வாயினாலே சொல்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நாம் எதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளையை போல தாத்துகிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் இருப்பான். நீ எவ்வளோ தாழ்த்துறியோ, நீ ஒரு நாளும் வாழ்க்கையில் கெட்டு போவதே இல்லை. நீ தாத்துனா கெட்டு போவதே, யாரு நம்ம எப்படின்னா நினச்சிக்கிட்டோம், நம்ம கெட்டு போவதே இல்லை, கெட்டு போவதே இல்லை. முதலாவது காரியம், நான் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் வாசிக்கிறேன். 8வது அதிகாரம் 27. இந்த புதிதாக ஆக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி, அவர் கரையிறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரதக்கல்லையரிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். ஒரு மாற்றம் ஒரு மனுஷனுக்கு எப்படி உண்டாகும்? ஒரு மாற்றம் ஒரு மனுஷனுக்குள்ளாக எப்படி, ஒரு பிசாசு எப்படி ஒரு மனுஷனை வஞ்சிக்கிறான், எப்படி அவன் வஞ்சித்து போடுகிறான். ஒரு மனுஷன் எங்கே இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரத கல்லறையிலே, சுடுகாட்டிலே கல்லறையிலே தங்கினோமாயிருந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷன், ஒரு பட்டணத்து மனுஷன் அவருக்கு எதிராக வந்தான், ஏசப்பாவுக்கு எதிராக வந்தான். ஆண்டவர் அவனை சுகப்படுத்துகிறார். நீங்கள் கவனினா, இயேசு அவனை கண்டபோது கூக்குரலிட்டு அவனுக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு கூட சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற முதலாவது காரியம், இந்த புதிய சாயலுக்காக ஒப்பான மனுஷனுடைய அடையாளம் அப்படி என்ன காட்டினா, ஒவ்வொரு சமயத்திலும் அவர் பாதத்திலே, அவருடைய சமூகத்திலே அவன் தேற்றப்படுவான். நமக்கெல்லாம் எங்கே தேற்றுதல், எங்கே நமக்கு பதில், எங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல்? புதிதாக ஆக்கப்பட்ட மனுஷன், பழைய மோசம் போக்கும் கெட்டு போகிற இச்சைகளை தடுத்த மனுஷன் என்ன பண்ணுவான்? பிசாசு நீங்கின மனுஷன், கல்லறையில் இருந்த மனுஷன், தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன்
முதலாவது அவன் மறுரூபம் ஆகிற போது நீங்கள் அதே வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 35வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்போது இப்போ பிசாசெல்லாம் போயிடுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகளை எல்லாம் விரட்டிட்டாரு. கவனிங்க, அப்போது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்திலே வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கை கண்டு. அதான் நம்ம முன்னாடி வாசித்தோம். பூரண அறிவை அடையும்படி தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. இங்க கவனிங்க, புத்தி தெளிந்து, புத்தி தெளிந்து. நமக்கெல்லாம் ஒரு புத்தி ஒன்று இருக்கணுங்க. நமக்கெல்லாம் ஒரு புத்தி நமக்கு இருக்கணும். நம்முடைய மனுஷன், பழைய மனுஷனுடைய களைத்து போட்ட தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்த, தேவனை அறிகிற அறிவு, தேவ சாயலனுக்கு ஒப்பான ஒரு அறிவு நமக்கு உண்டாயிருக்கணும். அது என்ன அறிவு அப்படி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் என்ன நீ உயர்த்தப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும் தேவன் உன்னை விடலை, தேவன் உன்னோட கூட இருக்கிறார், தேவன் உன்னை பரலோகத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற அறிவு. இவனை பாருங்க, வந்து மனுஷன் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு அவன் எங்கே உட்கார்ந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பாதத்திலே வந்து அமர்ந்தான். அப்போ புதிய புதிய தேவ சாயலை படைக்கப்பட்ட மனுஷன், சிறு பிள்ளையை போல இருக்கிற மனுஷன் எங்க உட்கார விரும்புவான் அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார விரும்புவான். தேவ சமூகத்தை விரும்புவான், தேவ சமூகத்தை நாடுவான். யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? கர்த்தருடைய சமூகம், ஆண்டவருடைய சமூகம். கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், பழைய மனுஷன் களைத்து போடப்பட்டவன், மோசத்தை தன்னிடத்தில் விலக்கி கொண்டவன், தேவனை அறிகிற அறிவுக்கு சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட்டவன் தேவனுடைய பாதத்தை விரும்புவான். தேவனுடைய பாதம் எது என்று சொல்லுவோமானால், தேவனுடைய சமூகம். புதுதாய் ஆக்கப்பட்ட மனுஷன் எதை அதிகமாக விரும்பும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு. நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு நீ வெறுப்பாக இருப்பையானால், உன் வார்த்தையில் வெறுப்பு இருக்குமானால், நீ சொல்லுவேன், இந்த தேவனுடைய சமூகம் உனக்கு பலன் தரல. உன் பழைய மனுஷன் நீ களைத்து போடலை, உன் மோசம் போக்குகிற மனுஷன் நீ களைத்து போட்டு தேவனுக்கு சாயலுக்கு ஒப்பான மனுஷன் நீ அவதரித்து கொள்ளணும்னு அர்த்தம். இந்த சமூகம் என்ன தரும்? இந்த புதிதாகப்பட்ட மனுஷன் எதை பெற்றுக்கொள்வான்? தேவ சமூகத்தை பெற்றுக்கொள்வான், தேவனுடைய பாதத்தை பெற்றுக்கொள்வான். அவன் வஸ்திரத்தை தரித்து கொண்டவனாக, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான தேவனுடைய மகிமையினுடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டவனாக தேவ சமூகத்தை விரும்புவான், தேவ சமூகத்தை நாடுவான். இந்த சமூகம் இன்பமா இருக்கும். எந்த மனுஷனுக்காக இல்லை, இந்த அக்கா வராங்க, அந்த அக்கா சமூகத்தில் இருக்கிறாங்க, இந்த அக்கா வராங்க இல்லை. நான் எப்போது ஆண்டவரிடத்தில் போனாலும் அவர் வருகிறார், அவர் பாதத்தில் அமர போகிறேன். அவர் சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 11 இந்த வசனம் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம். எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நீ எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, எத்தனை உறவினர்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம ஒருத்தருக்கு, யாரோ ஒரு உறவினர்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம இருதயம் அப்படியே, நான் ஊருக்கு போகிறேன், என் சொந்தக்காரெல்லாம் பார்க்க போகிறேன், என் தங்கச்சியை பார்க்க போகிறேன், என் அக்காவை பார்க்க போகிறேன், அவங்கள பார்க்க போகிறேன், நான் இவங்கள பார்க்க போகிறேன். நம்ம நினைப்போம். எல்லாருக்குமே, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷம் நமக்குள்ளாக இருக்கும், ஒரு சந்தோஷம் ஒன்று நமக்குள்ளாக இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆனால் நீங்கள் கடைசியில் எதோட கூட நீங்கள் திரும்ப வருவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெறுமையோடு கூட நீங்கள் திரும்ப வருவீங்க. ஒரு வெறுமை உங்ககிட்ட இருக்கும். அங்கே நடக்கிற காரியம் உங்களை துக்கப்படுத்தி அனுப்பும்.
இனி 99% அவன் உறவுகளை போகிறவன், கல்யாணத்துக்கு போகிறவன், சொல்ல சந்தோஷமாக போகிறான், வர சொல்ல சந்தோஷமாக வரானா வரமாட்டான். நீங்கள் குறித்து கொள்ளுங்க. சொந்தக்கார வீட்டுக்கு நான் மாமா வீட்டுக்கு போகிறேன், நான் அக்கா வீட்டுக்கு போகிறேன், சந்தோஷமாக போவோம். ஆனால் வர சொல்ல சந்தோஷமாக வரமாட்டோம். 99 பேர். எவ்வளவோ பேசுவோம், எவ்வளவோ உட்காருவோம், எவ்வளவோ ஊர் கதையை நடத்துவோம், எவ்வளவோ ஊர் நாயத்தை பேசுவோம். எதுக்கு சொந்தக்கார போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர் கதை பேசதான், உலகத்து கதை பேசதான். இவன் இப்படி இருக்கிறானா, அவன் இப்படி இருக்கிறானா, அவன் இப்படி மாறிட்டானா, இவன் இப்படி மாறிட்டானா, அவன் இப்படி ஆயிட்டானா, அவன் இப்படி ஆயிட்டான், அப்படியா, அவன் அப்படி போயிட்டானா, என் பிள்ளை இப்படி இல்லையே, அவன் அப்படி போயிட்டான், இவன் இப்படி மாறிட்டான், அவன் ஃபாரின் போயிட்டான், இவன் இப்படி மாறிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், நம்ம வாங்கலையே. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, அவன்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்து நீ ஒரு பெரிய பந்தாவா போயிட்டு நான் இப்படி ஆக்கும், நான் அப்படி ஆக்கணும்னா நான் சொல்லுவேன், அதுவும் உனக்கு நிம்மதி தர. இதுதான் தரும் உலகம், இதுதான் தரும். நம்ம எங்கே விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்கிட்ட உட்காந்து பேசுறதே விரும்புகிறோம், மனுஷன் வீட்டுக்கு போகிறதே விரும்புகிறோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதையே விரும்புகிறோம். அதுதான் எல்லாருமே, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, அதே விருப்பம். அப்படி ஒரு விருப்பம். நான் சொல்லுவேன், போங்க வாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, அதுக்கு போகக்கூடாதுன்னு யாரும் எங்களை சொல்லலை. ஆனால் அவனுடைய வார்த்தை இந்த காலை வேலையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், இந்த பிரசங்கம் நீங்கள் கல்யாணத்துக்கு போகக்கூடாது, நீ அக்காவை பார்க்கக்கூடாது, தங்கச்சியை பார்க்கக்கூடாது, நீ அவனை பார்க்கக்கூடாது, அப்படி அதுக்கான பிரசங்கம் இல்லை. ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறார், என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, நீ எத்தனை இடத்துக்கு போனாலும் அங்கெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் என் சமூகத்தில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றா நினச்சி பாருங்கள், இதை வீட்டில் போய் ஆலோசனை பண்ணி பாருங்கள், வரலன்னுவாங்க. போனோன்னு வச்சுக்க, ஒரு 3 நாள் இருந்துச்சுன்னா, இந்த பொம்பளை எப்போ போவோம், இந்த ஆள் எப்போ போவான், குடும்பத்தோடு நீ மாமியாரை வீடாக இருந்தாலும் சரி, தாய் வீடாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ இருக்க அவங்க வேலை செய்யணும், நீ இருக்க அவங்க செலவு பண்ணணும், நீ இருக்க உனக்கு வடித்து கொட்டணும். இது யாருன்னா விரும்புவாங்களா? நீங்கள் விரும்புவீங்களா? நான் விரும்புவேனா? நீங்கள் வந்தீங்கன்னா 2 நாள் சோறு போடுவோம், அப்புறம் 3ஆவது நாள் எப்படியாப்பட்ட நல்லவனாக இருந்தாலும் அவனுக்கு செட் ஆகாது. எப்போ போவாங்கன்னா இருக்கும். இதுதான் உலகம். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த தேவனுடைய சன்னிதானம் சந்தோஷத்தை தரும். எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு 2.5 மாதமாக எவ்வளோ நாளாக காலை ஓடிச்சிட்டு இருந்தா. ஒரு யாரோ ஒருத்தர் திடீர்னு அந்த நோய்க்காக உறவினர் தான், அந்த நோய்க்காக உறவு, அவளை பராமரித்து ஒரு குழந்தைய போல் பராமரித்து அனுப்பிச்சி வச்சோம். இப்போது அதனால் ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சிங்களேன், ஒரு இதுவும் கிடையாது, அதனால் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. மறுபடியும் அவங்க அம்மா வருவாங்க. அப்போது நீங்கள் வேண்டாப்பா வர வேணாம் அப்படின்னா, நீ விரோதியாக இருப்பியா, நீ நல்லவனா அவங்க கண்ணில் இருப்பீங்களா? என்ன நீ 2 மாதம் வச்சு பார்த்த, இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஒரு மாதம் இங்கே இருப்பாங்க, நீ என்ன சொல்கிற, ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு 2.5 மாதம் பார்த்துட்டேன், இன்னும் என்னால் கஷ்டப்பட முடியாது, அதனால் வேண்டாமா சொன்னால், நீ நல்லவனா கெட்டவனா சொல்லுங்கள், வாய்த்தான்னு சொல்லுங்கள். கெட்டவங்க. அப்போ 2.5 மாதம் பார்த்திய, இதுதான் உலகம் தரும், இதுதான் உலகம் தரும். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த ஆண்டவருடைய சந்நிதி சமாதானம் உன்னை புறம்பே தள்ளாது, உன்னை கோச்சிக்காது, உன்னை அடிக்காது. நீங்கள் பாருங்கள், இந்த பலிபீடத்தில் ஆராதனை பண்ணிவிட்டு முட்டாள்தனமாக நான் பண்ண காரியம், ஒரு நைட்டு மாத்திரை எடுத்தேன், காலையில் மாத்திரை எடுத்தேன், பாஸ்டிங்கில் நின்னேன், அதனால் மயக்கமே கொண்டு போச்சு. ஆனால் அந்த சன்னிதானம் என்ன கொடுத்தது எனக்கு, உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அந்த சன்னிதானம் என்ன கொடுத்தது? சத்தியத்தை சொல்கிறேன். வேற எங்கன்னா நான் விழுந்திருந்தேன்னா அவமானத்தை கொடுத்துருக்கோம், நிந்தையை கொடுத்துருக்கோம்,
எங்கேயாவது விழுந்திருப்பேன், இல்லை வீட்டு கீழே விழுந்தா கூட சரி, இருட்டில் போயிருப்பேன். ஆனால் இந்த சமூகம் என்ன கொடுத்ததுன்னா ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது, ஒரு புதிய முடிவின் ரகசியத்தை கொடுத்தது. நான் சொல்லுவேங்க, அது சொல்ல முடியலங்க, அது சொல்ல முடியல. அப்படியே ஒரு சந்தோஷம், ஒரு மகிமையான சந்தோஷம், ஒரு வெளிச்சம், ஒரு சந்தோஷம் அப்படியே போதுங்க, அப்படியே போதும். நான் உங்களை திட்டலான்னு பார்த்தேன், ஏன் என்ன மறுபடியும் கொண்டு வந்தீங்க, ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க, நான் உங்களை திட்டலான்னு பார்த்தேன். அது என்ன தெரியல, இந்த சமூகம் அதுதாங்க தரும். நீங்கள் நினைக்கலாம் இங்கே நிறைய பேர் இல்லை, கர்த்தருடைய சமூகம் என்ன இருக்குதா இல்லையா? இல்லை இல்லை, நான் ஒண்டியாக வந்து இங்கே ஆராதனை பண்ணாலும் நான் சொல்லுவேன், 1000 பேர் இங்கே இல்லைனாலும் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். இங்கே மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, உன் வீடு, உன் வீட்டில் கர்த்தர் சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிற போது, ஆண்டவரை நோக்கி பாடுகிற போது, உன் வீடுல சமூகம், உன் வீடு ஆண்டவருடைய சமூகம், உன் வேலை ஸ்தலம் ஆண்டவருடைய சமூகம். நீ எந்த இடத்துல இருந்தாலும், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணானா கர்த்தரை நீ நினைச்சி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வசனத்தை நினைச்சி பாடல் பண்ண தேவனுடைய சமூகம். அப்போ புதிதாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், புதிதாய் படையவைகளை களைத்து போடப்பட்ட மனுஷன், அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு விரட்டப்பட்ட மனுஷன், தேவனுடைய சாயலுடைய அறிவை பெற்றுக்கொண்ட மனுஷன். எதை அதிகமாக விரும்புவான் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தை விரும்புவான். கல்யாணத்துக்கு போகலாம், அது கொஞ்சம் விருப்பம். ஆமாம், நண்பர்கள்ட்ட இருக்கலாம், அது கொஞ்சம் விருப்பம். 10 பேர் உட்காந்து பேசலாம், அது கொஞ்சம் விருப்பம். ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினாலே, உண்மையாய் தேவ சாயலை உண்டாக்கப்பட்ட மனுஷன், உண்மையாய் பழையகளை களைத்து போட்ட மனுஷன், உண்மையாய் மோசம் போகிறதுலேருந்து வெளியே வந்த மனுஷன் அதிகமாக மனுஷரோட பேசுறதை விரும்பவே மாட்டான். சத்தியம், அதிகமாக மனுஷரோட கூட இருக்கிறத விரும்ப மாட்டான், அதிகமாக மனுஷனோட பேசுறத விரும்ப மாட்டான். பேசுவான், நல்லா இருப்பான், நல்லா விசாரிப்பான், உண்மையான இருதயத்தில் இருப்பான். ஆனால் உட்காந்து கதை அடித்து காலசேபம் பண்ணி அவங்கள பற்றி பேசி, இவங்களை பற்றி பேசி, உன்னை பற்றி பேசி, அவங்கள பற்றி போயிடுவோம். உண்மையாய் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இந்த அப்போஸ்தல சபையுடைய ஸ்தாபகர் இருக்கிறாரு, பாஸ்டர் ஐயா சுந்தரம், பெரியவர். ஒரு நாளும் தேவையில்லாத பேச்சை அனுமதிக்கவே மாட்டாராம். எப்போவுமே அவருடைய சேர் ஒன்று இருக்கும், அப்படியே உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாருன்னா உள்ளே அப்படி வந்தாங்கன்னா, வார்மையா என்ன, சரி போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வாங்க அப்படின்னு விடுவாராம். உட்கார கூட சொல்ல மாட்டாராம். வாங்க, என்ன பிரச்சனை, சரி சரி போங்க ஜெபிக்கலாம், அவ்வளோ. அதிகமாய் பேச மாட்டாங்க, பரிசுத்தவான்கள் அதிகமாய் பேச மாட்டாங்க. உனக்குள்ளே ஆண்டவர் இருந்தான்னா நீ அதிகமாக யாரிடம் பேச மாட்டா. கர்த்தருடைய சமூகத்தை நீ விரும்புவா. கல்லறையில் இருந்த மனுஷன், மோசம் போகிற இந்த மனுஷன் தன் சாயலை களைத்து, பிசாசனுடைய சாயலை களைத்து போட்டு தேவ சாயலுக்கு அறிவு ஒப்பா வந்த உடனே தேவனுடைய சமூகத்தை விரும்பினான், தேவனுடைய பாதத்தை விரும்பினான். இதுதான் நடக்கும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13:44வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்துக்கு, மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுவான். எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று
பரலோக ராஜ்யம் பெரிய பொக்கிஷத்துக்கு சம்பந்தப்பட்டது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். இந்த பரலோக ராஜ்யம், இந்த ஆண்டுடைய சமூகம் சந்தோஷம்லாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதை உண்மையாய் கண்ட மனுஷன், அதில் உண்மையாய் அறிவை பெற்ற மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை அவன் கொள்ளுகிறான். அப்படி நீ செலவழிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, நீ எந்த இடத்துல நீ நேரத்தை போக்குனாலும் சரி, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டுட்டானா, அந்த அறிவு வந்துடுச்சுன்னா, அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்தினாலே தனக்கு உண்டானதுகள் எல்லாம் மறந்து போயிடுவோம். தனக்கு உண்டானதெல்லாம் விற்று அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்வான். இதோட அர்த்தம் மிகப்பெரியது. தனக்கு உண்டான நேரம், தனக்கு உண்டான மகிமை, தனக்கு உண்டான காரியம் எல்லாவற்றையும் விட்டுடுவான். அவன் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உலகத்தில் சந்தோஷம் இருக்காது. நான் முன்னமே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பணம் வந்தால் ஐயோ 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 சந்தோஷம், ஒரு பொருள் வந்தால் சந்தோஷம், ஒரு காரியம் வந்தால் சந்தோஷம். வரட்டும், ஓகே, போட்டும், சரி, கர்த்தர் ஏதோ. இதனால் சந்தோஷமும் வராது, துக்கமும் வராது ஒரு மனுஷனுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை சூழ்ந்திருக்கிற, அவனை ஆட்கொண்டிருக்கிற, அவனை கிரகித்திருக்கிற, அவனை மூழ்க செய்திருக்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் சந்தோஷம், பரலோக பிதாவினுடைய ரட்சிப்பின் சந்தோஷம், பரலோகத்தினுடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் மூழ்கடிக்கும். உலகத்தினுடைய சந்தோஷத்தெல்லாம் மூழ்கி போட்டுரும். அதுதான் ஒருவன் பரலோக ராஜ்யத்தை சந்தோஷத்துக்கு மாத்திரம் அந்த அறிவு வந்துடுச்சுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் மூழ்கி போயிடும். அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்தை விரும்புவான், ஆண்டவருடைய பாட்டை விரும்புவான், வேத வாசிப்பை விரும்புவான், ஜப கூடுதலை விரும்புவான், ஆண்டவருடைய தனியாக பேசுகிறத விரும்புவான், தனிமையாய் கர்த்தரோட கூட பயணிக்கிறத விரும்புவான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாவற்றையும் மூழ்கடிச்சிருவான், எல்லாவற்றையும் புதைத்து போட்டுருவான், எல்லாவற்றையும் விற்று போட்டுருவான். இங்கே அப்படித்தான் ஒரு பொண்ணு பண்ணா. நீங்கள் அதை முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம், இதை ஒரே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். 7வது அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 36. பரிசேரியில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து வந்திருந்தார். நீங்கள் அது வாசித்தீங்கன்னா, அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு பொண்ணு அவர் பரிசேயன் வீட்டிலே வந்திருக்கிறதை கண்டு அறிந்து ஒரு பரணையில் பரிமளத்தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களிலே அது தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமறினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவள் யாரு? பாவியாகிய ஒரு ஸ்திரீ, விபச்சாரியாகிய ஒரு ஸ்திரீ. அவளுடைய சந்தோஷம் இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன தெரியுங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அவளுடைய சந்தோஷம் என்னன்னா, நல்லா மேக்கப் பண்ணுறது, நல்லா மேக்கப் பண்ணிட்டு பணத்துக்காக வேசித்தனம் பண்ணக்கூடிய பாவியாகிய ஸ்திரீ. இவளுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் மேக்கப் பண்ண அழகாக இருப்பா. அது உலகமே பார்த்து அவளை என்ன சொல்லும்? அழகாக இருக்கிறா. இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்கள், எவ்வளவோ கேள்விங்களாம் பாருங்கள், சும்மா பியூட்டி பால் போயிட்டு அப்படி புருவம் அது எல்லாம் எடுத்து என்னென்னவோ பண்ணி அப்படியே பெரிய இளமை மாதிரி. அப்போது அந்த மேக்கப் பண்ண அவள் எப்படி இருந்தான்னா அழகாக இருந்தா. ரெண்டாவது சந்தோஷம்.
விபச்சாரம் என்பது அவளுக்கு சந்தோஷம். விபச்சாரம் என்பது எவனா ராஜா வருவான், பிரபுக்கள் வருவான், அதிகாரிகள் வருவான், அள்ளி கொடுத்துட்டு போவான். பணத்துக்கு பணம், சுகத்துக்கு சுகம், மேக்கப்புக்கு மேக்கப்புக்கு, அழகுக்கு அழகு, சந்தோஷம். வாழ்க்கை எப்படி போச்சு? சந்தோஷம். நான் சொல்லுவேன், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவளுக்குள்ள வந்த பிறகு, மோசம் போக்குகிற பழைய மனுஷன் அவளுக்குள்ள போன பிறகு, அவள் பழைய மனுஷனை களைத்து போட்ட பிறகு, பிள்ளை போல தன்னை தாத்தி, பிள்ளை போல தன்னை தாத்தி, இவர் ஒரு உலகபூர்வமான ராஜா இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் பரலோகத்தினுடைய ராஜா. அந்த அறிவு அவளுக்குள்ள வந்தபோது ராஜாக்களை விட்டா, பிரபுக்களை விட்டா, அதிகாரிகளை விட்டா, பொக்கிஷத்தை விட்டா, தன் அலங்காரத்தை தன்னை அலங்கரித்து கொள்ள வைத்திருக்கிற நறுமணத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றி, தன் தலைமயிறு மகிமையான பெண்ணுக்கு என்னது? அவளுடைய முடிதான் மகிமை. அந்த மயிரினாலே ஆண்டோடைய பாதத்தை துடைத்தா, தன்னுடைய பழைய வாழ்க்கையை களைத்து போட்டா, மோசம் போக்குகிற கெட்ட பழைய வாழ்க்கையை களைத்து போட்டா, தேவனை அறிகிற அறிவினுடைய சாயலுக்கு ஒப்பானதை பெற்றுக்கொண்டா. இந்த உலகத்துள்ள சந்தோஷத்தை எல்லாவற்றையும் அவள் புதைத்தாள். ஒரு பரலோக ராஜ்யத்தினே ரட்சிப்பினுடைய சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு உண்மையாய் கிடைக்குமானால் உலகத்தினுடைய சந்தோஷத்தெல்லாம் அவன் வெறுத்துடுவான். இதான் அவனுக்கு நடக்கும். கூடி பேசுறது ஒரு இன்பமா தெரியாது, ஆடி குதிக்கிறது ஒரு இன்பமாய் தெரியாது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் இன்பமா இருக்கும். ஆண்டவரை பாடுகிற போது இன்பமா இருக்கும், வேதத்தை தியானிக்கிற போது இன்பமா இருக்கும். அவனுடைய சமூகத்தில் தனியாக இருந்தாலும், 10 பேர் இருந்தாலும், 2 பேர் இருந்தாலும், ஒருத்தராக இருந்தாலும், கர்த்தரோடு கூட பேசுகிற அந்த ஒரு அனுபவம் உனக்குள்ளாக வரும். அதுதான் அந்த ரட்சிப்புக்கு உண்டான அனுபவம். அவள் என்ன பண்ணா தெரியுங்களா? அவள் மேக்கப்பை களைத்து போட்டா. அவள் வைத்து பூசுகிற பரிமள தைலத்தை பூசவில்லை, ராஜாக்களை சந்திக்கவில்லை, பணத்தை பொன் மூட்டைகளை பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ எது அவளுக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னா, நான் சொல்லுவேன், கர்த்தரிடத்தில் வந்து அவள் செய்த பாவத்துக்காக பழைய மனுஷனை களைத்து போட்டு புதிய சிருஷ்டியாய் அவர் தேவனுக்கு சாயலுக்கு தேவனை அறிகிறார். இப்போ அறிவு வந்துடுச்சு அவளுக்கு. இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லை, இந்த பணம் ஒரு பணம் இல்லை, இந்த மேக்கப்ன்றது நிரந்தரம் இல்லை, இந்த அதிகாரிகளும் பிரபுக்களும் இது போலியான உலகத்தினுடைய ராஜாக்கள். யார் உண்மையான ராஜான்னா, இவர் உண்மையான ராஜா. இவர் பரலோகத்தை கொடுக்க போகிற ராஜா, இவர் பரலோகத்தினுடைய சந்தோஷத்தை கொடுக்க போகிற ராஜா, இவர் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க போகிற ராஜா என்று சொல்லி அவள் வைத்திருந்த அந்த பரிமள தைலத்தை, அவள் வைத்திருந்த அந்த மகிமையினுடைய அந்த முடிய தேவனுடைய பாதத்தை கண்ணீரினாலே துடைத்து தன்னை தாத்தி அப்போது அந்த ஸ்திரீ, அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே வந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமளம் தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு எவ்வளோ நாள் சிரிச்சா. பழைய மனுஷன் இருக்கிற போது சிரிச்சா, பழைய மனுஷன் இருக்கிற போது சிரிச்சா, ஓஹோ கொக்கரிச்சா. நான் சொல்லுவேன், அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியத்திற்காக நீ அழுகிறாயா? தேவனுடைய ஊழியக்காக உனக்கு வெறுமையாய் நீ அழுகிறாயா? தேவனுக்காக நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? தேவனுடைய பக்தி வைராக்கியத்தில் நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? நான் சொல்லுவேன், நீ பரலோகத்துக்கென்று ராஜ்யத்திற்கென்று மற்ற சந்தோஷத்தெல்லாம் புதைத்து விட்டால், எப்போ பாரு சபை அதை பெருக்கிறது, அதை துடைக்கிறது, எப்போ பாரு ஆராதனை. நேற்றுக்கு தான் பாஸ்டிங் ப்ரேயரில் வந்து 4 பேராக தொழுது கொண்டீங்க,
இன்றைக்கி மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை தொழுது கொள்றீங்க, மறுபடியும் 1ஆம் தேதி அதிகாலையில் தொழுது கொள்வீங்க. நான் சொல்லுவேன், எங்களுக்கு இதுதான் சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதுதான் சந்தோஷம், இதுதான் பரலோகம், இதுதான் ரட்சிப்பு, இதுதான் பழைய மனுஷனை களைத்து போட்டு, மோசம் போக்குகிற மனுஷனை களைத்து போட்டு, தேவனை அறிகிற அறிவிலே தேவ சாயலை புதிதாய் பெற்றுக்கொண்ட மனுஷனுக்கு அடையாளம். ஒரு நாள் ராஜாக்கள் வருகிற போது, தன் அலங்கரித்து விபச்சாரம் பண்ணுகிற போது, பாவம் செய்கிற போது நல்லா வாய் ஃபுல்லாக சிரித்தா, கக்கன்னு சிரித்தா. ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, தன் தலைமயிரினால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். ஆமென். இந்த பரிமள தைலம் விபச்சாரத்துக்காக பயன்பட வேண்டிய தைலம் கர்த்தருடைய பாதத்தில் அது வந்தது. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதுதான் அந்த அனுபவம். ஒரு பொக்கிஷத்தை கண்டுட்டா, பரலோக ராஜ்யம் என்கிற பொக்கிஷத்தை அவர் கண்டுட்டா, தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் என்ற பொக்கிஷத்தை கண்டுட்டா, உலகத்துக்குரியவெல்லாம் விற்று போட்டா, பரிமள தைலத்தை கர்த்தருடைய பாதத்திலே உடைத்து அந்த சமூகத்தில் அதை கொண்டு வந்தா. நம்ம பார்த்து கூட சொல்லலாம், நீங்கள் ஆராதிப்பது என்ன பிரயோஜனம்? அநேக சொன்னாங்க, ஐயோயோ விலைவேற பெற்ற பரிமள தைலத்தை இப்படி வீணாக்கிறாளே. நம்ம பார்த்து அநேகர் சொல்லலாம், விலையேற பெற்ற நேரத்தை வீணாக்கிறாளே, விலையேற பெற்ற காரியத்தை வீணாக்கிறாங்களே. இனி நம்ம ஃபங்க்ஷன் எதனா கூப்பிட்டா நம்ம ஞாயிற்றுக்கிழமையில போக முடியாது. ஆனால் அங்கே போனால் ஒரு குதூகலிப்பு, ஒரே கொண்டாட்டம், ஒரே தீனி திம்பட்டம் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே உட்காந்துன்னு ஒருத்தரோ 2 பேரோ அல்லேலூயா அல்லேலூயா இன்னும். ஆனால் நீங்கள் கண்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், நீங்கள் அழுது கொண்டு உட்காந்துருந்தாலும் சரி, ஐயோ ஆண்டவருக்காக பிரயாசப்பட, ஆண்டவரே ஏன் இப்படி என்று நீ அழுது கொண்டு இங்கே உட்கார்ந்தாலும் சரி, நீ ரட்சிப்பை அறிந்து கொண்டவ, நீ ஆண்டவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டவ, நீ பழைய மனுஷனை களைத்து போட்டவ, புதிய தேவ சாயலனுக்கு ஒப்பான புதிய மனுஷனை பெற்றுக்கொண்டவ, நீ பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க போறவங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அந்த சந்தோஷத்துக்கு ஒப்பானது இல்லை. ஒரு துஷ்ட மனுஷன் பலிபீடத்தில், ஒரு உலகபூர்வமான பலிபீடத்தில் கொஞ்ச நேரம் கண்ணை மூடினாவே ஒரு சந்தோஷத்தில் பிரவேசிக்கிற அனுபவம் இருக்குமானால், உண்மையாகவே மரித்து கர்த்தருடைய சமூகத்தில் போகிற போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் உங்களால் சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? என்ன முழிக்கிறீங்க? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மூஞ்சை பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, நான் போவேனா, எனக்கு கிடைக்குமா, நானா போக போகிறேன் அப்படின்னு அப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்களா அந்த சந்தோஷத்துக்கு உண்டான உணர்வே இல்லாமல் அப்படி உட்காந்துருக்குறோம். அந்த சந்தோஷத்தை பற்றி அந்த வேதம் சொல்லுகிற அந்த சந்தோஷத்தை கிடைத்து, அந்த சந்தோஷத்தை குறித்து எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக்கொண்டார். அது அவ்வளோ பெரிய சந்தோஷம், அது அவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நீ அழுது கொண்டு இருக்கலாம், தலைமயிரினால் இயேசுவினுடைய பாதத்தாண்ட அமர்ந்து கொண்டால் நீ வந்திருக்கலாம். உன்னை எல்லா உலகத்தினுடைய மகிமையெல்லாம் அவர் பாதத்தில் ஊற்றிருக்கலாம். நான் சொல்லுவேன், இந்த சந்தோஷத்தெல்லாம் நீ இழந்தாலும் இதை விட மேலான சந்தோஷம் உனக்கும் எனக்கு ஆண்டவர் வச்சு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முடிக்கிறேன். பழைய மனுஷனை, மோசம் போன மனுஷனை கலைத்து போட்டு புதிதாய் தேவனை அறிகிற அறிவிலே தேவனுக்கு சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டவன் எதை விரும்புவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தை அவன் விரும்புவான். இதுவரை கல்லறையில் இருந்த மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் இதுவரை வேசித்தனம் செய்து கொண்டு வீணான படுக்கையிலே காணப்பட்ட பெண், தன் பரிமள தைலத்தை அலங்காரத்துக்காக பயன்படுத்திய பெண்,
பாவியாகிய ஸ்திரீ கர்த்தருடைய புதிய மோசம் போக்கும் பழைய இச்சைகளினால் உண்டாக எல்லாவற்றையும் களைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டவள் செய்கிற காரியம் அழுது கொண்டு தான் சொத்து பரிமள தைலம் அதை கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்திலே ஊற்றி துடைத்து தன் கண்ணீரினாலே துடைத்தான். இப்போ அவளுடைய சந்தோஷம் வேசித்தனத்தினால் வருகிற சந்தோஷமும் பரிபூர்ண பணமும் அல்ல, ஆண்டவருக்கு அதை கொடுக்கிற அதுதான். அவள் புதிதாய் களைத்து போடப்பட்டவளாக புதிய மனுஷனை தரித்து கொண்டவளாக தேவனுடைய பரலோகராஜ் தன்னை தாத்தி சிறு பிள்ளையை போல. நீ யார் புதுசாக களைத்து போட்டுவன்? யார் புதுசாக களைத்து போட்டுவன்? நான் சொல்லுவேன், சின்ன குழந்தை எதனா கல்லறையில் போய் உட்காந்துக்குமா தன்னை கீறி கொண்டு? நான் சொல்லுவேன், யாராவது 6 வயசு 7 வயசு 5 வயசு பொண்ணு போய் விபச்சாரம் பண்ணுமா அலங்காரம் பண்ணின்னு? சொல்லுங்கள். அது ஒரு 5 வயசு பொன் புள்ள இருக்குதுங்க, பரிமள தைலத்தை பூசிக்கொண்டு விபச்சாரம் போய் பண்ணுமா? பணம் வாங்குமா? அதுக்கு அந்த புத்தி இருக்கா? அதான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறாவிடில், அதை போல தாத்தா விடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேங்க. யார் பிரவேசிப்பான் அப்படின்னா, பழைய மனுஷனை களைத்து போட்டு மோசம் போக்குகிற மனுஷனை களைத்து போட்டு தேவன அறிவு. உங்களுக்கு எனக்கும் அறிவு இருக்குது. என்ன அறிவு அப்படின்னா, இந்த உலகத்தில் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளோதான் அழுதுன்னு நின்னாலும் எனக்காக ஒரு ஆண்டவர் சந்தோஷத்தில் பிரவேசிக்கிற ஒரு தேவ ரகசியத்தை எனக்காக வைத்திருக்கிற அந்த அறிவினால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய தேவசாயின மனுஷனாய் நீ இருந்தனா, நான் சொல்லுவேன், கர்த்தர் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கிற புதிய மனுஷனாய் நம்மை மாற்றுவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன், கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் என் தெய்வமே. இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா என் தெய்வமே, இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா. அவர்களோ தங்களுடைய திராட்சையும் தானியங்களினாலும் திராட்சை ரசங்களினாலும் அவர்கள் இருதயம் களி கூர்ந்திருக்கிறது. நானும் என் கர்த்தருக்குள் களி கூறுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் களி கூறும். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சமூகம் எனக்கு சந்தோஷம். இதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்துக்குரிய காரியங்களெல்லாம் விற்று, இந்த உலகத்துக்குரிய மேன்மைகளெல்லாம் விற்று, இந்த உலகத்துக்குள்ளே நேரத்தை நான் செலவழிக்கிறதெல்லாம் விட்டு உங்கள் சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிறத நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என் காலின் கீழே போட்டு மிதித்து உங்கள் சமூகத்தை என் தலைமையிலே வைக்கிறப்பா. ஓ ஹல்லேலூயா. இப்படித்தான் அந்த பிசாசு பிடித்திருந்த அவன் பிசாசு நீங்கின உடனே வஸ்திரம் தரித்திருந்தவனாய் அவனுடைய பாதத்திலே சமூகத்தில் உட்கார்ந்திருந்தான்.
வேசினிடத்திலே, அதிகாரிடத்திலே, பிரபுக்களிடத்திலே, அலங்கரிப்பிலே, பணத்திலே மிதந்து சந்தோஷமாய் தன் முகத்திலே சிரிப்பை வைத்து கொண்டிருந்தவ ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை கண்டா. தேவனை அறிகிற அறிவிலே தேவ சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலை பெற்றுக்கொண்டவ தன்னுடைய மேன்மைகளெல்லாம் துறந்து தன்னை தாத்தி அந்த மகிமையாய் வைத்திருந்த அந்த தலையினுடைய அந்த முடியை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே தன் கண்ணீரினால் துடைத்தான். அன்றைக்கு சிரிச்சா பாவம் செய்த போது, இன்றைக்கு நன்மை செய்த போது அழுதா. ஆமே. அன்றைக்கி பரிமள தைலத்தை தான் உடலில் பூசி பணம் சம்பாதித்தா. இன்றைக்கு எல்லாரும் பார்த்து, ஐயோ இவ்வளவு விலை உயர்ந்த பரிமள தைலத்தை தேவசாயலாய் சந்தோஷமாக கொடுக்குறியப்பா, சந்தோஷமாக கொடுக்குறிய. அவருடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷம். அடையாளம் என்ன? அடையாளம்னா பழைய கெட்டு போகிற மனுஷனை கலைத்து தேவனே அறிகிற அறிவுக்கு ஒப்பான புதிய மனுஷனை தரித்து கொண்டதற்கு அடையாளமாக நீ இருக்கிறா. கர்த்தருக்கு அடையாளமாக இருக்கிறா, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறா, கர்த்தருக்கு மகிமையாக இருக்கிறா, கர்த்தருக்கு கனமாக இருக்கிறா. இந்த உலகத்தில் உனக்கு வெற்றி இருக்கலாம், தோல்வி இருக்கலாம். இந்த உலகத்தில் உனக்கு வசதி இருக்கலாம், குறைவு இருக்கலாம். இந்த உலகத்தில் உனக்கு எல்லாம் இருக்கலாம், எல்லாமே இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் சந்தோஷம் இருக்கலாம், அழுக இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்துக்கு ஒப்பானவைகள் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தினுடைய சந்தோஷத்துக்கு ஒப்பானதல்ல. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து, எங்கள் பேர பிள்ளைகளை பாதுகாத்து, தேவைகளை சந்தித்து, எதிர்பார்த்தவர்கள் கையில் கிடைக்காமல் போனாலும் உம்மிலே நன்கை கலிகூற செய்தீர். உமக்கு கோடான கொடி சொன்ன இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொக்கிஷத்தை காட்டிலும் நீர் எனக்கு பொக்கிஷமாக இருந்தீர். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீர். உண்ண உணவு கொடுத்தீர், உடுக்க உடை கொடுத்தீர். அப்பா ஆண்டவரே, மனுஷர்களுக்கு முன்பாக ஆண்டவரே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, தானியத்தை பார்க்கலாம், திராட்சை ரசத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம், உம்முடைய சமூகத்தின் சந்தோஷத்தினால் எங்களை வைத்தீர். வருகிற நாட்களையும் உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அவருடைய எக்ஸாம் காரியங்களை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். வேலை காரியங்களே உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பலவீனங்களும் உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத கர்த்தர், வெட்கப்படுத்தாமல் நடத்துங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆத்மாவையும் சரீரத்தையும் உம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த கிருபை தாங்க. துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீதியின் மேல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்து, அப்பா உங்கள் பாதம் அமர்ந்து பரிபூர்ண தைலத்தினாலே ராஜா உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை தாங்க. ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராக இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பசுத்த ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவருடைய சமூகத்திலே சந்தோஷம் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த சந்தோஷத்தை காட்டிலும் அவருடைய சந்தோஷம்